தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் நோக்கம் குறித்து கவியரசர் கண்ணதாசனே கூறியிருக்கும் சுவாரஸ்யமான கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் நோக்கம் குறித்து அவரே கூறியிருக்கும் கருத்துக்களாவது: என் இனிய நண்பர்களே, இந்து மதத்திற்கு புதிய பிரச்சாரங்கள் தேவையில்லை. ஏற்கனவே உள்ள பிரச்சாரகர்கள், உபன்யாசகர்கள் யாரும் சக்தி குறைந்தவர்கள் அல்லர். சொல்லப்போனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களையே நான் இப்பொழுது எழுதப் போகிறேன். ஆகவே புதிய பிரச்சாரகன் கிளம்பியிருக்கிறான் என்ற முறையில் இந்த தொடர் கட்டுரையை யாரும் அணுக தேவையில்லை. நான் நாத்திகனாக இருந்தது 2-3 ஆண்டுகளே. அதுவும் நாத்திகத்திற்கு ஒரு போலித்தனமான மரியாதை கிடைக்கத் தொடங்கிய இடைக்காலத்திலேயே நான் எப்படி ஆத்திகனானேன்? கடவுளையும் புராணங்களையும் கேலி செய்வதற்காகவே கந்த புராணம், பெரிய புராணம், கம்பனின் ராமகாதை, திருவாசகம், திருப்பாவை, திருவெண்பாவை, அதை உள்ளிட்ட 4000 திவ்ய பிரபந்தம், வில்லி பாரதம் அனைத்தையும் படிக்க தொடங்கினேன். அறிஞர் அண்ணா அவர்கள் கம்பனை விமர்சனம் செய்து கம்பரசம் எழுதியதற்கு பின் அதன் எதிரொலியாகவே எனக்கு இந்த ஆசை தோன்றியது. படித்தேன், பல பாடல்களை மனப்பாடம் செய்தேன். விளைவு, கம்பனை படிக்க படிக்க நான் கம்பனுக்கு அடிமையானேன். புராணங்களில் உள்ள தத்துவங்களை படிக்க படிக்க நான் கடவுளுக்கு அடிமையானேன். நாத்திகவாதம் என்பது அரசியல் நோக்கம் கொண்டது என்பதையும் உள்மனத்தின் உண்மையான உணர்ச்சி அல்ல என்பதையும் உணர்ந்தேன். மேலும் மேலும் கம்பனை படித்தேன், கடவுளை படித்தேன். என் சிறகுகள் விரிந்தன, சொற்கள் எழுந்தன, பொருள்கள் மலர்ந்தன. காண்கின்ற காட்சியெல்லாம் கவிதையிலேயே தோன்றின. புரட்சி என்கின்ற பேரில் குருட்டுத்தனமான நாத்திக மனப்போக்கு தொடர்ந்திருந்தால் எனது எழுத்துக்கள் சுருங்கி, கருத்துக்கள் சுருங்கி, என் பெயரும் சுருங்கியிருக்கும். ரஷ்ய மக்களுக்கு வேண்டுமானால் நாத்திகவாதம் பொருத்தமாக இருக்கலாம். அவர்களது மூதாதையர்கள் ஆக்கி வைத்த மதங்களில் இந்து மதத்தில் உள்ளது போல் இவ்வளவு ஆழ்ந்த தத்துவங்கள் இல்லை. அருமையான கவிதை கலைகள் இல்லை. வாழ்க்கையில் நீ எந்த சாலையில் போனாலும் சரி, எதிர்ப்படும் மகிழ்ச்சியிலோ துன்பத்திலோ நீ இறைவனின் எதிரொலியை கேட்கிறாய். அந்த எதிரொலியில் இந்து மதத்தின் சாரத்தை காண்கிறாய். ஒருவன் சராசரி மனிதனாயனும் சரி, தலைமை வகிக்கும் மனிதனாயனும் சரி, ஒரு கட்டத்தில் உள்ளூர இறைவனை நம்பத் தொடங்குகிறான். அந்த நம்பிக்கையின் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு இந்து மத கதை அவன் நினைவுக்கு வருகிறது. அன்றைக்கு சொன்னது சரியாக போய்விட்டது என்று மனதிற்குள்ளேயே கூறிக்கொள்கிறான். நாத்திகவாதத்தில் பணம் கிடைப்பதால் ஒரு சிலர் மட்டுமே தங்களை இங்கர்சாலின் மாப்பிள்ளைகளாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தை ஏமாற்றாத எந்த சராசரி மனிதனும் இந்து மத தத்துவத்தை விட்டு விலகிச் செல்ல முடியாது. அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் போகும் சாலை இந்து மதம் போட்ட சாலையாகத்தான் இருக்கும். தெய்வ தண்டனை என்று இந்து மதம் சொல்கிறதே, அதை நானே பலமுறை கண்ணெதிரில் கண்டிருக்கிறேன். சிறு வயதில் நான் வேலையில்லாமல் அலைந்தபோது ஒருவர் ஒரு மோசமான வேலையை சொல்லி கேலியாக அந்த வேலைக்கு போகிறாயா என்று கேட்டார். அதற்குத்தானா நாம் லாய்க்கு என்று எண்ணிய நான் அழுதுவிட்டேன். என்ன ஆச்சரியம்! சில ஆண்டுகளில் அதே வேலைக்கு அவருடைய மகன் போய் சேர்ந்தான். நான் இதோ உங்கள் மத்தியில் நிற்கிறேன். எனக்கு தெரிந்த நண்பர் ஓர் அதிகாரியின் மனைவியோடு கள்ள தொடர்பு வைத்திருந்தார். தன் மனைவியை பற்றி மட்டும் அவர் பெருமையாக பேசிக்கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய நல்ல மனைவி கூட சில ஆண்டுகளில் வேறு ஒருவரோடு கள்ள தொடர்பு கொண்டார். அந்த மனிதர் நிம்மதியின்றி அழுதார், அலைந்தார். அவரை நான் சந்தித்த போது என் நினைவுக்கு வந்தது இந்து மதம். நான் படமெடுத்த போது என் பங்காளி ஒருவருக்கு கையெழுத்து போடும் உரிமை கொடுத்திருந்தேன். அவர் தமக்கு வேண்டிய ஒருவரிடம் 5000 ரூபாய் வாங்கி கொண்டு என் கம்பெனி லெட்டர் பேப்பரில், வெறும் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார். அவர் அதை 60,000 ரூபாய்க்கு பூர்த்தி செய்து கொண்டு என்னை மிரட்டினார். 2 வருட காலங்கள் நான் நிம்மதியில்லாமல் இருந்தேன். இரவில் திடீரென விழிப்பு வரும். கண்ணா கண்ணா என்று அழுவேன். அந்த பினாமி நபர் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார்.
அந்த கம்பெனியின் உபயோகத்திற்காக அவசரமாக ஒரு வெறும் பேப்பரில் கையெழுத்து போட்டு கம்பெனி மேனேஜரிடம் கொடுத்து விட்டு போனார். அந்த மேனேஜருக்கும் அவருக்கும் ஒரு நாள் சண்டை வந்தது. அந்த மேனேஜருக்கு நான் ஏமாற்றப்பட்ட விதம் தெரியும். ஆகவே ஒரு நாள் அதிகாலையில் அந்த பேப்பரை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். நான் அதிலே 75,000க்கு பூர்த்தி செய்து அவரை கூப்பிட்டு காட்டினேன். பினாமி நபர் என் காலை பிடித்து கொண்டு கெஞ்சினார். பிறகு 2 பேருமே 2 பேப்பர்களையும் கிழித்து போட்டுவிட்டோம். அப்பொழுது என் நினைவுக்கு வந்தது இந்து மதம். என் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு எதிர்வொலியிலும் நான் அடிக்கடி சொல்வது நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல என்பதே. ஆலமரம் போல் தழைத்து குலுங்கி நிற்கும் இந்து மதம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் அளந்து கொடுக்கிறது. இந்தியாவின் வட எல்லையில் தோன்றி இந்தியா முழுமையிலும் ஓடி சீனா முழுவதையும் கவர்ந்து ஆசியா கண்டத்தையே அடிமை கொண்ட பௌத்த மதம் இந்து மத தத்துவங்களாலேயே சீரணைக்கப்பட்டு இந்தியாவில் இல்லாமலேயே ஆகிவிட்டது. தமிழில் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி 4ம் சமண பௌத்த மரபுகளை காட்டுவதை நாம் எண்ணி பார்த்தால் சமண பௌத்தத்தின் செல்வாக்கு தென்குமரி வரை எப்படி இருந்தது என்பதை அறிய முடியும். ஜைன பௌத்த மதங்கள் பெற்றிருந்த செல்வாக்கை நமது வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அவை இப்பொழுது எங்கே? இந்து மதத்தின் தத்துவங்களுக்குள் அவை அடங்கிவிட்டன. அந்த நதிகள் இந்துமா கடலில் சங்கமமாகிவிட்டன. வள்ளுவன் குறிப்பிடும் ஆதிபகவன் உலகையற்றியான் அனைத்தும் புத்தனை அல்லது ஜைன சமய கடவுளையே. இப்படி நான் சொல்வதற்கு காரணம் வள்ளுவனுக்கு பின்வந்த 50 காப்பியங்களில் சமண பௌத்த மரபுகள் கலந்திருப்பதால். ராமானுஜர் காலத்தில் இருந்து இந்து மதம் உத்வேகத்தோடு எழுந்திருக்கிறது. அமைதியான முறையிலேயே அத்தனை மதங்களையும் ஆட்கொண்டிருக்கிறது. காரணம் அதன் ஆழ்ந்த தத்துவங்களே. சிலப்பதிகாரத்திலும் துர்க்கை கோயில் வருகின்றது என்பதிலிருந்து இந்து மதம் முன்பும் செழிப்பாகவே இருந்தது என்றாகிறது. ஆனால் பல பூர்வீக மதங்களையும் தன்னுடைய கிளை அலுவலகமாக ஆக்கிக்கொண்டு தானே தலைமை தாங்க தொடங்கிய காலம் ராமானுஜர் காலமே. அத்தகைய இந்து மதத்தை பற்றி என்னுடைய குறைவான அறிவில் தோன்றிய குறைபாடான கருத்துக்களை தொடர்ந்து எழுதப் போகிறேன். இந்த தொடர் கட்டுரையில் நான் இந்து மத வரலாற்றை ஆராயப் போவதில்லை. அதன் தத்துவங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுகின்றன என்பதை மட்டுமே எழுதுவேன். இப்படிக்கு உங்கள் அன்பன் கண்ணதாசன் என அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் நோக்கம் குறித்து கவியரசர் கண்ணதாசன் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் நோக்கம் குறித்து கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.